ஒரு ஊர்ல பெட்ரோமாக்ஸ்காரனும் நாதஸ்வரக்காரனும் ரொம்ப இணைபிரியான நண்பர்களா இருந்தாங்க. எல்லா திருவிழாவுக்கும் 2 பேருமே சேர்ந்தேதான் போவாங்க, சேர்ந்தேதான் வருவாங்க. திருவிழா கூட்டத்துல பெட்ரோமாக்ஸ்காரன் ஒளி வெள்ளத்துல மக்களை மிதக்க விடுவான், நாதஸ்வரக்காரன் நாத இசை வெள்ளத்துல மக்களை மிதக்க விடுவான். இப்படி சாடிக்கேத்த மூடியா இணைபிரியா நண்பர்களா இருந்தாங்க. இப்படி இருக்கையில ஒரு நாள் 2 பேருக்கும் திடீர்னு சலிப்பு வந்துருச்சு. ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல, தனித்தனியா தான் திருவிழாவுக்கு போனாங்க வந்தாங்க. ஒரு நாள் உள்ளூர்ல ஒரு திருவிழா, பெட்ரோமாஸ்காரன் சீக்கிரமே அந்த ஊருக்கு போயிட்டான். போன உடனே விழா கமிட்டிக்காரங்க நாதஸ்வரக்காரனை பத்தி கேட்டாங்க, விசாரிச்சாங்க. இவன் இதுதான் வாய்ப்புன்னு போட்டு கொடுத்துட்டான். அந்த நாதஸ்வரக்காரனை பத்தியா கேக்குறீங்க? அவன் அடுத்த ஊர்ல விடிய விடிய ஊது ஊதுன்னு ஊதி வெத்து நாதஸ்வரத்தோட இங்க வந்துகிட்டு இருக்கிறான். நீங்க வேணும்னா சோதிச்சு பாத்துக்கங்க. அந்த வெத்து நாதஸ்வரத்தை வச்சு நம்ம திருவிழாவில் விடிய விடிய எப்படித்தான் அவன் ஊத போறானா தெரியலையே. விழா கமிட்டிக்காரங்க சரியான வெகுளிங்க, ஊர் உலகம் தெரியாதவங்க, நாதஸ்வரத்தை அதுவரை பார்க்காதவங்க நம்பிட்டாங்க, நம்பி ஆத்திரப்பட்டுட்டாங்க. வரட்டும் வரட்டும், அவனை இன்னைக்கு 2ல 1 பாத்திரலாம். இது தெரியாத நாதஸ்வரக்காரன் யதார்த்தமா வந்து நின்னான். செம்ம ஃப்ரெஷ்ஷா தான் வந்து நின்னான். வந்த வேகத்துல எல்லாருமா சேர்ந்து பாஞ்சு ஒரே நேரத்துல அவன் மேல விழுந்து நாதஸ்வர குழாயை உருவி சோதனை போட்டாங்க. அதுல வாய வச்சு ஊத வேண்டிய இடத்துல துருத்தி எதுவுமே இல்ல. அதான் எப்பவுமே பத்திரமா பையில இருக்குமே, அப்படித்தானே இருக்கணும். கொலா மேல துருத்தி இல்லாதத பார்த்து செம காண்டாயிட்டாங்க, கோபமாயிட்டாங்க. ஏண்டா நாதஸ்வர நாயே, எல்லாத்தையும் அடுத்த ஊர்ல ஊதி தள்ளிவிட்டு வெத்து கொலையாவ இங்க கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அட்டி அட்டின்னு அடிச்சு விட்டாங்க. பாவம், இவனுக்கு எதுவுமே புரியல. இத பார்த்த பெட்ரோமாக்ஸ்காரன் ஒரு மாதிரி நமட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே இவனை பார்த்தான். ஓ, இவன் புரிஞ்சுக்கிட்டான், இது இந்த பெட்ரோமாக்ஸ்காரன் வேலைதானா? இருக்கட்டும் இருக்கட்டும், அவனை வச்சுக்குவோம். அடுத்து வாய்ப்பு வந்துச்சு அந்த நாதஸ்வரக்காரனுக்கு. எப்படி? நாளைக்கு இருக்கு வேட்டை. ஊரக வெகுளித்தன கதைகள், அவை உலகையே சிரிக்க வைக்கும் ஞான கதைகள். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை 2